திருகோணமலையை நெருங்கும் தாளமுக்கம், உயரும் கடல் மட்டம், கடும் மழைக்கான வாய்ப்பு, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. திடீரென பாராளுமன்றத்திற்குள் கூச்சலிட்டு கூக்குரலிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடுமையாக கண்டித்த பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன. நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக. என்னை கைது செய்ததையிட்டு பேரதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் இப்போது விடுதலையானதால் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிணையில் விடுதலையான முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அதிரடி கருத்து. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவருடைய மகன்கள் இருவருக்கும் நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. தொடர்ந்தும் சிறையில் அடைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை இந்தியாவை இணைப்பதற்கு தரைவழி பாலத்தை அமைக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இலங்கை அரசின் அனுமதிக்காக காத்திருக்கின்றோம். இலங்கையிடம் வேண்டுகோள் விடுத்த இந்தியா. இறுதி யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்து தற்போதும் முகாம்களில் வாழ்ந்து வரும் தமிழ் மக்களுக்கு மிக விரைவில் புதிய வீடுகளை அமைத்துக் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். ஜனாதிபதியின் கருத்தால் மகிழ்ச்சியில் மக்கள். உடனடியாக அரசியலமைப்பு சபையிலிருந்து ஸ்ரீதரன் வெளியேற வேண்டும். தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரிடமிருந்து பறந்த கடிதம். இரண்டாக உடைய போகும் தமிழரசு கட்சி. கனமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடையவர்கள் தற்போதும் வெளிநாட்டில் மறைந்து வாழ்ந்து வருகின்றார்கள். கெசல்பத்ர பத்மே, இசாரா செவ்வந்தியை விட மிக பயங்கரமானவர்களை கைது செய்வதற்கு அதிரடி நடவடிக்கை. நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக. தன்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியையும் கவலையையும் என்னால் உணர்ந்து கொள்ள முடிவதாக முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமுமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கம்பஹா நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பிணையில் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார். இந்த நிலையில் காணொலியொன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையில் எனது விடுதலையை இட்டு மகிழ்ச்சியடைந்த மக்கள் பல்வேறு வழிகளிலும் தமது உணர்வுகளை எனக்கு வெளிப்படுத்தி வருகின்றனர். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு எனது நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக. அதே போன்று எனது தரப்பு நியாயங்களை நீதிமன்றில் எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் அந்த நியாயங்களை உணர்ந்து தீர்ப்பளித்த கம்பஹா மாவட்ட நீதவான் அவர்களுக்கும் எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் என்றார். இறுதி யுத்தத்தில் இடம்பெயர்ந்து முகாம்களில் வசிக்கும் மக்களுக்காக 2500 வீடுகளை அமைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். டிட்மா சூறாவளியால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிதியை வழங்கும் ஆரம்ப நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு இறுதிப் போர் நிறைவடைந்த போதிலும் தற்போதும் இடம்பெயர்ந்த முகாம்களில் இன்னும் மக்கள் வசிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, இவ்வாறு போரினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களை தேர்ந்தெடுத்து 2500 வீடுகளை அமைக்க வீடொன்றுக்கு 20 லட்சம் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். இதுபோன்று சுமார் 31,000 வீடுகளை அமைக்க நாங்கள் திட்டமிட்டிருந்த நேரத்திலேயே இந்த பேரழிவு காரணமாக சுமார் 20,000 தொடக்கம் 25,000 வீடுகளை அமைக்க வேண்டியுள்ளது. இதேவேளை மலையக மக்களுக்கு வீடுகளை அமைக்க இந்திய நிதியுதவியில் இலங்கை அரசாங்கமும் இணைந்து முன்மொழிந்துள்ளது என தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான ஜான்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரி ஒன்றை முறைகேடாக
அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜொஹான் பெர்னாண்டோ நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் டிசம்பர் 30 கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். அத்துடன் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வந்தபோது ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமறைவாக இருந்ததால் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகன் காவல்துறை நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் கடந்த திங்கட்கிழமை காலை முன்னிலையாகியதை அடுத்து அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை 4 மணி அளவில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயம் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை 5:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்றைய பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் இலங்கை கடற்கரையூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும். வடமாகாணத்திலும் புத்தளம், அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யும். வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். குருநாகல், புலனறுவை மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றுடன் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றும் ஏற்படக்கூடும். வடமேல் மாகாணத்திலும் மாத்தளை, திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடையுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அரசமைப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியில் இருந்து விலகும்படி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கட்சியின் அரசியல் குழு எடுத்த தீர்மானம் நேற்று முன்தினம் 7 எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் பதிவு தபாலில் அனுப்பி வைத்திருக்கின்றார். அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனின் நடத்தை தொடர்பாக அரசியல் குழு ஆராய்ந்து கண்ட விடயங்களை இந்த கடிதத்தில் சுமந்திரன் வாரியாக விவரித்திருக்கின்றார் என தெரிகின்றது. இந்த பின்புலத்தில் இந்த பதவியில் தொடர்வது உங்களுக்கும் சங்கடம், கட்சிக்கும் சங்கடமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆகையினால் மேற்படி பதவியிலிருந்து விலகுவதன் மூலம் தங்களுக்கும் கட்சிக்கும் ஏற்படும் சங்கடங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அடுத்த ஒரு வாரத்துக்குள் நடவடிக்கை எடுத்து கட்சிக்கு அறிவிக்குமாறு சுமந்திரன் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் காலையிலிருந்து சபையில் கூச்சலிட்டுக் கொண்டு ஏனைய உறுப்பினர்களுக்கு இடையூறாக செயற்படுகின்றார். பாராளுமன்றத்தில் கூச்சலிடுவதும் சிற்றுண்டி சாலையில் சென்று சாப்பிடுவது மாத்திரம் பணியல்ல என்பதையும் அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் வடக்கு மாகாணத்தின் ஏனைய உறுப்பினர்களிடமிருந்து அர்ச்சுனா கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன ஆலோசனை வழங்கினார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கடை அலுவலக ஊழியர் வேதனத்தையும் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் திட்டமிட்ட வகையில் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் ஒரு தரப்பினர், குறிப்பாக அரசியல் தரப்பினர் பிரதமர் மீது மிக மோசமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார்கள். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டார மிகவும் கீழ்த்தரமான வகையில் பிரதமர் மீது விமர்சனங்களை முன்வைத்தார். சைகை மற்றும் வார்த்தை பிரயோகத்தால் பிரதமரை விமர்சித்தார். எதிர்க்கட்சித் தலைவர், எதிர்க்கட்சிகளின் பிரதமர் கொரடா ஆகியோர் இந்த கீழ்த்தரமான செயற்பாட்டை ஏற்றுக்கொள்வாரா? அதேபோல் எதிர்க்கட்சியின் பெண் உறுப்பினர்களான ரோஹிணி கவிரத்ன, சந்திராணி கிரியல்ல ஆகியோர் இந்த கீழ்த்தரமான செயற்பாட்டை ஏற்றுக்கொள்வார்களா? பிரதமர் மீதான குற்றச்சாட்டுகள் மிகவும் கீழ்த்தரமானது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் காலையிலிருந்து சபையில் கூச்சலிட்டுக் கொண்டு ஏனைய உறுப்பினர்களுக்கு இடையூறாக செயற்படுகின்றார். வடக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் சிறந்த முறையில் செயற்படுகின்றார்கள். பாராளுமன்றத்தில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் அர்ச்சுனா அவர்களிடம் கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும்.
பாராளுமன்ற நிலையியல் கட்டளை புத்தகம் மாத்திரம் பாராளுமன்றத்தின் முழு நடவடிக்கை அல்ல. பாராளுமன்றத்தில் கூச்சலிடுவதும் சிற்றுண்டிச்சாலையில் சென்று சாப்பிடுவது மாத்திரம் பணியல்ல என்பதையும் அர்ச்சுனா ராமநாதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தரைவழி பாதை தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தின் பதிலுக்காக தாம் காத்திருப்பதாக இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், 2 நாடுகளுக்கும் இடையிலான தரைவழி போக்குவரத்து தொடர்பிலான யோசனையை இலங்கை அரசாங்கமே முன்வைத்தது. அதனை முன்னெடுத்துச் செல்ல இந்தியா தயாராக இருக்கின்றது. எனினும் இலங்கை அரசாங்கம் அது தொடர்பில் எவ்வித முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவில்லை. அத்துடன் இலங்கை இந்திய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையான எட்கா தொடர்பிலும் இலங்கையின் பதிலை இந்தியா எதிர்பார்த்திருக்கின்றது. இதேவேளை 2 நாடுகளுக்கும் இடையிலான எரிபொருள் விநியோக கட்டமைப்பு தொடர்பில் நிதியளிப்பு தொடர்பான ஆலோசனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மேலும் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட பகுதிகளிலும் முன்னெடுக்கப்படும் 10,000 வீட்டு திட்டத்தில் 3,300 வீடுகளின் நிர்மாண பணிகள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் எஞ்சிய 6,700 வீடுகளை டிட்வா பாதிக்கப்பட்ட அல்லது எதிர்காலத்தில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்படவுள்ள மக்களுக்கு வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ கொலையில் பிரதானமாக செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல முக்கிய சந்தேக நபர்கள் தற்போது வெளிநாட்டில் பதுங்கியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய இன்டர்போல் மூலம் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த விசாரணைகளின் போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. குறித்த கொலையில் நேரடியாக செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படும் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவந்திக்கு இந்தியாவுக்கு தப்பி செல்வதற்காக தங்குமிடம் மற்றும் வசதிகளை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 34வது சந்தேக நபர் நந்தகுமார் தக்ஷி எனவும் இதன்போது வெளிப்படுத்தப்பட்டது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்ட பின்னர் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அதன்படி கனிமுல்ல சஞ்சீவ வழக்கில் தற்போது வரை கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களையும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க நீதிபதி நேற்று உத்தரவிட்டார். இதேவேளை துபாய் மற்றும் இந்தியாவில் இருந்து செயற்படும் குற்றவாளிகளால் ஒப்பந்த அடிப்படையில் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கிய வலையமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவு மேலும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் வல்லுறவு புரிந்த குற்றவாளிக்கு 10 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MMM மிகால் தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி வவுனியா விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுக்குட்பட்ட சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக அதே இடத்தைச் சேர்ந்த 33 வயது சந்தேக நபரை போலீசார் கைது செய்து அறிக்கை மூலம் வவுனியா நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்தி வழக்கு தொடரப்பட்டது. தொடர்ந்து 2023 டிசம்பர் 22ஆம் தேதி பாலியல் வன்புணர்வு புரிந்ததாக சந்தேக நபருக்கு எதிராக சட்டமா அதிபர் திணைக்களத்தால் குற்றப்பகிர்வு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறித்த வழக்கு அரசு சட்டவாதி ஸ்ரீ சிவஸ்கந்த ஸ்ரீயினால் நெறிப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் சந்தேக நபரான வவுனியா விநாயகபுரம் பகுதியில் வசித்து வந்த 33 வயது நபர் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வழக்கு விசாரணையின் போது உறுதி செய்யப்பட்டது. குறித்த வழக்கு தீர்ப்புக்காக நேற்றைய தினம் திகதியிடப்பட்டிருந்த நிலையில் வழக்கு விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு தீர்ப்பினை வவுனியா மேல் நீதிமன்றம் வழங்கியது. இதன்போது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MMM மிகால் திறந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பினை வாசித்து காட்டினார். குறித்த குற்றவாளிக்கு 10 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கியதுடன் 10,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்துமாறும் தவறின் 2 மாத கால சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் தவறின் 1 வருட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பு அளிக்கப்பட்டது.